பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் அப்படின்னா என்ன? இப்போ நாள்பட சிலருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த நெஞ்செரிச்சல் வந்து எதனால வருது? உணவு குழாயில் இரைப்பையில் உள்ள ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. அது ரிட்டர்ன் வந்து இந்த உணவு குழாயில் படும்போது அது வந்து இந்த ஆசிட் கண்டென்ட்னால எரிச்சல் ஏற்படுகிறது. ஸோ இதனால பலருக்கு வந்து அந்த உணவு குழாயின் அடிப்பகுதியில் புண் ஏற்படலாம். அதுதான் அந்த ஈசோஃபேஜைட்டிஸ் என்று சொல்லுகிறோம். சரி, இந்த ஈசோஃபேஜைட்டிஸ் இந்த புண் ஏற்பட அந்த அணுக்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது உணவு குழாயில் இருக்கிற அணுக்கள் குடலில் உள்ள அணுக்கள் போல உருமாறுகிறது. இதை தான் பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் என்று சொல்லுவோம். பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்னா அப்போ நம்ம ஏன் அதை பற்றி ஒரி பண்ணணும்? ஏன்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் ஒன்ஸ் வந்துச்சுனாக்க அதாவது அந்த அணுக்களில் வித்தியாசமான மாறுபாடுகள் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். அது ஒரு புற்றுநோய் கட்டியாக உருவாகிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கு. அதாவது இட்ஸ் அ ப்ரீ மேலிக்னன்ட் கண்டிஷன் என்று சொல்லுவோம். அந்த பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் நாள்பட செல்ல அதிலிருந்து புற்றுநோய் வளர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே அந்த பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரிக்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடணும். அதே மாதிரி நாள்பட நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க ஒரு பீரியாடிக்காக ஒரு எண்டோஸ்கோபிக் சர்வைலன்ஸ் வந்து பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்றது. பேரட்ஸ் ஈசோஃபேகஸ் வந்து எண்டோஸ்கோபியில் பார்ப்பதன் மூலம் கண்டறியப்பட்டு பயாப்சி மூலம் தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்.